வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு சிறுதானிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுதானியத்தில் கம்பு வச்சு இன்றைக்கி கேக் வந்து நல்லா சாஃப்டான கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கம்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் தூசி கல்லெல்லாம் இருக்கும். அதில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 3-4 தடவைக்கு அலசிட்டு அதை துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சவொன்னே இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா நைஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க. நான் மொத்தமாக இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு அரைச்சிருக்கேன். மிஷினில் கொடுத்து அரைச்சேன். 1/2 கப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு நாட்டு சக்கரை, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும், தேவையான பால் வந்து 1/4 கப்பும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு தயிரையும் நாட்டு சக்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நாட்டு சக்கரை நல்லா கரையணும். கொஞ்சம் கரைஞ்ச உடனே எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிளெண்ட் ஆகிடுச்சு நல்லா. இப்போது கம்பு மாவை சேர்த்துக்கலாம். இது சளிக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம நைஸாக தான் அரைச்சிருக்கோம். நான் மிஷினில் கொடுத்து அரைச்சனால இது கூடவே பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் மொத்தம் 1/2 கப் அளவுக்கு பால் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷன்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நல்லா பிளெண்ட் ஆகிடும். பேட்டரி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா சாஃப்டான கேக்கு கிடைக்கும். மீதி பால் பாருங்கள் மீந்திருக்கு. மொத்தமே 1/4 கப்பும் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பால். இப்போ கேக் டின்னில் பட்டர் தடவிட்டு கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு மேலே மாவையும் அதில் ஊற்றிட்டு பாருங்கள். ஏர் பபிள்ஸ் கூட வரல பாருங்கள். டேப் கூட பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலேயே நான் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிறேன். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் இதை மூடிட்டு விசிலும் ரப்பரும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆகிடும். எப்போவுமே மைதாவில் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். இதுக்கு மேலே ஃப்ராஸ்டிங்க்கும் நான் எந்த க்ரீமும் தடவை போகிறதில்ல. ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறதுனால நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ப்ளைனாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாஃப்டான இந்த கம்பு மாவு கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.